எப்பொழுதும் பெருமை என்பது உயர்வுல மட்டுமல்ல, பணிவிலையும் வரும். இமாம் இப்னு தைமியா பெருமையை ரெண்டா பிரிக்கிறார்கள். உயர்வால வரக்கூடிய பெருமை, பணிவால வரக்கூடிய பெருமை. ஒருத்தர் அழகான சேட்டை போட்டு நல்ல விலை கொடுத்து வாங்கி ஊருக்கே பெருமை அடிச்சு போகலாம். இன்னொருவர் பணக்காரனாக இருந்து கண்டு இத்து போன ஒரு சேட்டை போட்டுட்டு நம்மளுக்கு இருந்த பெருமை அவ்வளவு விருப்பம் இல்லை இப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே பெருமை. நல்ல முறையில புரிஞ்சுக்கொள்ளணும். எனக்கு ஒன்று வேண்டாம், நான் பணி வாய்க்கிறேன், எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்றான் பணி வாய்க்கிறான்னு அர்த்தம் அல்ல. தேவை என்று எடுக்கின்றவர்கள் எல்லாம் பெருமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அல்ல. காட்டுறவங்க எல்லாம் பெருமை என்று அர்த்தம் அல்ல. காட்டாதவர்கள் எல்லாம் பெருமை இல்லை என்று அர்த்தமும் அல்ல. எல்லாத்துக்கும் எல்லாரோடையும் சிரிச்சு பழகிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்கள்ட்ட பெருமையே இல்ல, இவர்கள் ஒன்றுமே இல்லாத அர்த்தம் அல்ல. அதுல ஒரு பெருமை வச்சிருப்பாங்க, என்ன நான் பணிவானவன். இன்னொருவர் கடுமையாவே இருப்பாரு, அவருக்கு அந்த கடுமை இயல்பா போயிருக்கும். அவர் அதுல ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டாரு, பெருமை பிடிச்சவரு, மக்களோட பேச மாட்டாரு.